ராவண பார்வையாளர் தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல உரிமைகளுக்கு வணக்கம். நேற்று திடீர்னு பார்த்தீங்கன்னா மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுடைய உருவ பொம்மையை எல்லா இடத்துலையும் திமுகவினர் திடீர்னு ஒரு ஆர்ப்பாட்டம் போட்டு அவருடைய உருவ பொம்மையை எரிக்கிறாங்க, கொளுத்துறாங்க. என்ன காரணம் அப்படின்னாக்கா, அநாகரிகமானவர்கள் தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வார்த்தையை பயன்படுத்தி பேசியிருக்கிறாரு. என்ன சர்ச்சை இங்கே ஓடிக்கிட்டு இருக்குன்னா, இந்த மும்மொழி கொள்கை அப்படின்றத மத்திய அரசு புகுத்துகிறது. அதன் மூலமாக ஒரு மறைமுக இந்தி திணிப்பு இது வேறு ரூபத்தில் கொண்டுட்டு வராங்க அப்படின்றதுக்கு எதிராக திமுக தரப்புலேருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இயக்கங்களும் கட்சிகளுமே அதுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கு. ஏன்னா எந்த விதத்திலும் இந்தி திணிப்பு இருக்கக்கூடாது. விருப்பப்பட்டவர்கள் அந்த மொழியை தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை. இன்னும் 10 மொழியை கூட தெரிஞ்சுக்கலாம். அது தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடு. காரணம் இந்த மொழிக்காக வேண்டி, மொழி தியாகத்துக்காக வேண்டி 1000க்கு மேற்பட்டவர்கள் உயிர் தியாகம் செய்த ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். 1965 இந்திய எதிர்ப்பு போரின்னு அதுக்கு பிரகடனம் செய்யப்பட்டது. அதன் பின்னணியில் அதிகாரத்துக்கு உட்கார்ந்த அந்த அரசுகள் இப்போ எப்படி இந்தியை உள்வாங்கி கொள்ளும்ன்றது தான் கேள்வி. அது நியாயமான கேள்வி, இல்லாமல் மறுக்கலை. ஆனால் அதற்குள்ள சில விஷயங்களை பேசணும். திடீர்னு இதை மட்டுமே பிடிச்சி பெரிய அளவில் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க 2-3 நாட்களாக. ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் இருக்கணும்? ஒரு பேசுகிறார், அவர் அங்கே பேசும்போது அநாகரிகமானவர்களே நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக கனிமொழி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, எதிர்ப்பை கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இதை அவர் மேலே அந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் மாதிரி கொண்டுட்டு வரணுன்ற மாதிரி இந்த மும்மொழி கொள்கைக்காக ஒரு விவாதத்தை நடத்தணும்னு கொண்டு வரலாங்க. பேசி அந்த மந்திரி மன்னிப்பு வருத்தம் தெரிவிக்கணும் அப்படின்றதையும் பேசுகிறாங்க. எல்லாமே அங்கே நடந்து முடியுது. அவரும் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டார். இதை நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன்னு கனிமொழியும் அவர் பேசின அந்த வார்த்தைக்கு வருத்தம் தெரிவிக்கிறதா சொல்லிட்டாங்க. முடிஞ்சிருச்சு. இது தமிழ்நாட்டில் ஏன் திடீர்னு இந்த ஆர்ப்பாட்டம், இந்த உருவ பொம்மை எரிப்பு அப்படின்னு பார்க்கணும். நம்ம இவர்களுக்கான ஒரு போராட்டம் அப்படின்னா உடனடியாக நடத்திட முடியுமா? நடத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இந்த குடும்பத்துக்கான ஒரு போராட்டம்னாக்கா கலைஞர் கைதுனா தமிழ்நாடே கொந்தளிக்கணுமா, மற்ற விடயங்களுக்கெல்லாம் போராட மாட்டோமா, நம்ம அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம்ல. இல்லை நாங்கள் இந்த மொழி பிரச்சனைக்காக விட்டு கொடுத்துட மாட்டோம், போராடுறோம் பாருன்னு காட்டுற விதம் ஒன்று. நாளைக்கு நெருக்கடி வரும்போது இந்த குடும்பத்துக்காக போராடுறதுக்கு கட்சிக்காரனை கூப்பிட்டா வருவானுங்களா, மற்றவங்களை கூப்பிட்டா வருவாங்களா? அப்போ இப்படி மும்மொழி கொள்கைன்றப்ப எல்லாருக்கும் இது ஒரு பொதுவான பிரச்சனை அப்படின்றதுக்காக வேண்டி வருவாங்கன்றதுக்கு இதை ஆதரிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. இருந்தாலும் இது அத்துமீறி நடத்தப்பட்டதாக என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து நான் வைக்கிறேன். என்னன்னா, மற்ற இங்கே அரசியல் கட்சிகள், எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம் அல்லது ஒரு பொதுக்கூட்டம் என்று நடத்தும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 நாளுக்கு முன்பாகவே நீங்கள் மனு கொடுக்கணும். அதுக்குன்னு ஏகப்பட்ட கண்டிஷன், இந்த இடத்துல நடத்தணும், அந்த இடத்துல நடத்தக்கூடாது, இப்படின்னு நிறைய வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு உதாரணத்தோட சொல்லிவிடுவோம். நம்ம அதை நாம் தமிழர் கட்சி இந்த சாதிவாரி கணக்கெடுப்பும் பஞ்சமர் நில மீட்பு போராட்டம்னு அறிவிக்கிறாங்க. இந்த மார்ச் 1ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட மார்ச், ஏப்ரல், பிப்ரவரி 15-20 கிட்ட அறிவிக்கிறாரு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி நடத்தப்படும் அப்படின்னு சொல்றப்ப என்ன ஆச்சு ஏதுன்னு விசாரிச்சு அவங்க சர்க்கிளில் சொல்றாங்க, போலீஸ் அனுமதி தரல, செங்கல்பட்டுல கூட்டம் நடத்த அனுமதி என்ற மாதிரி இருக்கு, இந்த பேரணி நடத்தி கூட்டம்ன்றதுக்கு அனுமதி இல்லை அப்படின்ற மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எப்பயே பேசி 16ஆம் தேதி என்று அறிவிக்கப்பட்டது. அறிவிச்சிட்டாங்க 16ஆம் தேதி. திரும்ப நேற்று கிடைக்கிற தகவல் என்னன்னாக்கா, திருப்போரூரில் தான் அந்த நிகழ்ச்சி நடக்கிறதா இருக்குது, அம்பேத்கர் சிலைக்கிட்ட. அங்கேயும் பிரச்சனை எதனால் வருன்றதுக்காக அனுமதி இல்லைன்னு போலீஸ் தரப்பில் மறுக்கப்பட்டதாக சொல்லி நிறுத்தியிருக்கிறாங்க. இப்போ நீதிமன்றத்தை நாடி அந்த பொதுக்கூட்டத்துக்கு ஒரு அனுமதியை பெறுவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்குதுன்னு சொல்ல வராங்க. அப்போ எதிர்கட்சிகள் அதிமுகவுக்கும் இந்த மாதிரி தான் திடீர்னு நடத்திட முடியாது, முன்கூட்டியே அனுமதி வாங்கணும். மற்ற எல்லா கட்சிகளுக்குமே, போராடக்கூடிய எல்லா கட்சிகளுக்குமே இந்த விதிமுறைகள் தான் இருக்குது நடைமுறையில். திமுக மட்டும் எப்படி? அது மொழி பிரச்சனை ஒரு நாட்டுக்கான பிரச்சனை என்றாலும் கூட சட்டத்தை மீறலாமான்னு ஒரு கேள்வி இருக்குது. ஒரு மத்திய மந்திரியுடைய உருவ பொம்மையை அவர் வருத்தம் தெரிவித்துட்ட பிறகு நீங்கள் தமிழ்நாடு முழுக்க அந்த உருவ பொம்மையை போட்டு கொடுத்துறீங்கன்னா எதை நீங்கள் செய்ய வரீங்க? உண்மையிலேயே இந்த நலன் உங்களுக்கு இருக்கிறதா? மும்மொழி கொள்கை, இது தமிழ் பாதிக்கப்பட்டுடும், இந்தி மேலாதிக்கம் செய்யும், கரெக்டு தான். ஆனால் தமிழை நீங்கள் எப்படி வைத்திருக்கீங்கன்னு பல முறை ராவணாவிலே விரிவாக பேசிட்டோம். செம்மொழி தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தை எப்படி வச்சுருக்கீங்க? அதுக்கான தலைமையாக நீங்கள் யாரை, பிற மொழியாளரை போட்டு வச்சுக்கிறீங்க? உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனமாக அது எந்த அளவுக்கு சீர்கட்டு போய் இருக்கிறது? அதுக்கு இப்போ நீங்கள் யாரை ஒரு மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் அறிஞரை கொண்டு போடுறீங்க? அறிஞர்னு சொல்லிட்டு ஒரு முன்னாள் IAS அதிகாரியை
அப்போ பிற மொழியாளர்கள்கிட்டயே இந்த மொழி தமிழ் ஆராய்ச்சி, தமிழ் சம்பந்தமான தமிழ் வல்லுநர்கள், தமிழ் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் கூட இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்குது. கேட்டால் நாங்கள் எல்லாம் ஒன்று தான், நீங்கள் பிரித்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. சரி, இந்த தமிழ் ஆட்சி மொழியாக இங்கே இருக்கிறதுனா அதுவும் கிடையாது. அதற்கான முயற்சி இத்தனை ஆண்டு காலம் மத்திய அரசில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 18 ஆண்டுகளுக்கு மேலே 2 ஆண்டுகள் வெளியிலிருந்து ஆதரவு, கிட்டத்தட்ட 21 ஆண்டுகள் வரைக்கும் 20-21 வரைக்கும் மத்திய அரசு அதிகாரத்தோடவே இருந்தது திமுக மட்டும்தான். இப்போ இந்த ஆட்சி மொழி கல்வியில் இருக்கணும், அது ஆட்சி மொழியை வரணுன்றதுக்கான எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி எடுத்திருக்கீங்க பார்த்தா ஒன்றும் இல்லை, 0 தான். பேசிக்கிட்டே ஒரு பக்கம் கோட்டையை விட்டுறது. இவர்களை சார்ந்தவர்களே தனியார் கல்வியை கொண்டு வந்து மத்திய அரசு CBSE பாடத்திட்டத்தை கொண்டு வந்து இங்கே திணிச்சு அதன் மூலமாக இந்தியை வளர்த்துக்கிட்டு தான் போகிறாங்க. பேரனுக்கு பதவி கொடுக்கும் போது இந்தி எழுத படிக்க தெரியுது, அதனால அந்த பதவி கொடுத்துன்னு சொல்கிறப்பவே தெரிஞ்சு போச்சு உங்கள் லட்சணம் என்னன்னு. இன்றைக்கும் வந்து தமிழ் பாடத்தில் பாதிக்கு பாதி தேர்ச்சி இல்லைன்ற அளவுக்கு ஒரு அவல நிலை. பல முறை இதை நம்ம பேசிட்டோம். தமிழில் பெயர் பலகை இல்லை, தமிழில் எதுவுமே இங்கே முக்கியத்துவம் இல்லை. தமிழ் படித்த பட்டதாரிகளுக்கு முதுநிலை படித்தவங்களுக்கே இல்லை. முனைவர் பட்டம் பெற்ற ஆயிரக்கணக்கான பட்டம் பெற்றவர்கள் வேலை இல்லாமல் வீதியில் மாற்று வேலைகளை செய்துட்டு இருக்கிறாங்க. இது ஒரு முறை நம்ம வந்து பதிவே நான் செய்திருந்த கொத்தனார் வேலைக்கு கூட போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு அரசு பள்ளியில் போயிட்டு 15,000 வாங்கி அது கட்டுப்படி ஆகாது, தினசரி ஒரு 1000மாவது நமக்கு வேணும்னா அந்த வேலையில் கிடைக்குதுன்னு அந்த வேலை செய்யக்கூடிய தோழர்களும் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த அளவுக்கு படித்தவர்களை ரொம்ப கீழ்நிலைக்கு கொண்டு போய் வச்சுட்டு நீங்கள் மொழிக்காக நாங்கள் வந்து இப்படி செய்வோம் அப்படி செய்யணும், இந்த போராட்டம் உண்மையானதானா? இல்லை, இங்கே தான் நிற்கிறான் சந்திரன் ஒரு விஷயத்துக்கு சினிமாவில் பேசுவார் நடிகர் SS சந்திரன் சொல்லுவார். அவர் நடிப்பில் பிரசித்தி பெற்ற இங்கே தான் நிற்கிறான் சந்திரன்வார். அந்த மாதிரி இங்கே தான் நிற்குது திமுக அப்படின்ற என்ன காரணம்னா, நேற்றுக்கு முதல் நாள் தான் கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக நடந்த ரெய்டு இருக்குல்ல, செந்தில் பாலாஜி அரசு டாஸ்மாக் மதுபான நிறுவனம் தலைமையாக எங்களை ரெய்டு நடந்ததுல அந்த ரெய்டில் நேற்று காலை முடிவுக்கு வந்தது. கிட்டத்தட்ட அதுக்கு முதல் நாளே முடிச்சுட்டாங்க. இதை பற்றியான எந்த செய்திகளும் அடுத்தது என்ன அரசும் ஒன்றும் சொல்லலை. இப்போ செந்தில் பாலாஜி ஒன்று சொல்லியிருப்பார் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா, என்ன இந்த மாதிரிலாம் ரெய்டு நடக்குது என்ன ஏதுன்னு கேட்டவுடனே ரெய்டு முடிந்த பிறகு அவர்களே சொல்லுவார்கள். அது ஒரு நக்கல் வேறு. அது அவர்களே சொல்லுவார்ன்றப்ப இப்போ வரும் ED வந்து அமலாக்கத்துறை அது வந்து என்ன ஏதுன்னு சொல்லவில்லை, சைலண்ட்டாக போயிருக்குது, ஒன்றுமே அறிவிக்கலை. இப்போ அவர் அந்த நக்கலாக சொன்னதார் நமட்டத்தனமாக சொன்னாரா அப்படின்லாம் நம்ம எடுத்துக்க தேவையில்லை. அதில் உள்ள அர்த்தம் இருக்குதா இல்லையான்னு நம்ம பார்க்கணும். ஏன் அவர் அப்படி சொன்னார் அவர்களே சொல்லுவார்கள். இப்போ திரும்ப நீங்கள் என்ன கட்டமைக்க விரும்புகிறீங்கன்னா, இந்த அரசு வந்து நாங்கள் ரெய்டு பண்ணுறோம், கிட்டத்தட்ட 1,00,000 கோடி வரை நெருங்கி இருப்பதாக தாண்டி இருப்பதாக கூட சொல்கிறாங்க. அரசுக்கு போக வேண்டிய வருமாய் இவர்களுக்கு மட்டுமே, அந்த அமைச்சர் மேலிடம் இவர்களுக்கு மட்டுமே திருமண பணம் வந்துட்டு இத்தனை லட்சம் கோடிகள் இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. நாட்டில் சில முதலமைச்சர்களுக்கு இந்த மதுபான விஷயம் லீஸு அந்த விற்பனைக்கு உரிமை கொடுத்தது, இன்னும் மற்ற விஷயங்கள் அந்த விற்பனையில் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிக்கி இருக்கிற விஷயமும் இது வரைக்கும் 2 பேர் உதாரணமாக இருக்கிறாங்க. அது என்ன சாபக்கேடு என்ன தெரியல, இவங்களுக்கு அது வாய்ச்சி இருக்குது. ஆனால் சாமர்த்தியமாக தப்பிக்கிறார்களாம், இங்கே ஒன்றும் அந்த மாதிரிலாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் தரப்பில் சொல்ல வருது. உண்மையில் விசாரிக்க போகும்போது அதிகாரிகள் மட்டத்தில் ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் இருக்குது. வருங்காலத்தில் இந்த அரசு ED இருக்கிறதுல அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு பாய தொடங்கிடுச்சுனாக்கா இவங்க தலை தப்புறது கஷ்டம்னு. இதில் அமைச்சர்கள் மட்டும் இல்லை, அந்த பினாமி பணத்தை கையாண்டுக்கிட்டு கொண்டுட்டு போன சில வகையராகவும் இருக்குது, மாப்பிள்ளை வகையரான்னு. இவர்களுக்கும் சிக்கல்லாம் இருக்குது. ஒரு கூண்டோட கைலாசன்ற மாதிரி கூண்டோட ஒரு பெரும் சிக்கல் இருக்கிறது. மீண்டும் திகார் சிறைக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அதுதான் அப்படின்னு. எப்படி 2G வழக்கில் வந்துட்டு மத்திய அமைச்சராக இருந்த ராசாவும் கனிமொழி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் மட்டுமே டெல்லி திகார் சிலை இந்த வழக்குக்காக இருந்தாங்க. அப்போவும் KD பிரதர்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க அதில் அவங்க தப்பிச்சிருக்கிறாங்க. அந்த விஷயத்தில் அவங்க அதே காலகட்டத்தில் வேற வழக்கு கேபிள் எடுத்து கணக்கு இருக்குல்ல, BSNL கேபிள் எடுத்து சேனல் நடத்தின அந்த வழக்கு அப்படியே இருக்குது. அது அந்த வழக்கிலேருந்து அவங்க உள்ளே போயிருக்க வேண்டியது தப்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த குடும்பத்தில் முக்கியமானவங்களாம் மும்பையிலேருந்து பிரபலமான தொழிலதிபர்கிட்ட சென்னைக்கு வர வச்சு இங்கே வந்து பணத்தை வாங்கி அந்த பணத்தை நாங்கள் கடனாக தான் வாங்கணும்னு வட்டியோட திருப்பி கொடுத்துறலாம் சொல்லி முடிஞ்ச கதைலாம் இருக்குது. போக வேண்டியவங்க போகலை, அது வேறு விஷயம். ஆனால் இப்போ கிடைச்சிருக்கிற இந்த தகவலில் வந்துட்டு திரும்ப அவங்களுக்கு திகார் கைலாசம் கட்டாயம் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு கதைலாம் உள்ளார இருக்குது. இதெல்லாம் பேசு பொருளாகலை, இதெல்லாம் முக்கியமாக பேசப்பட்டிருக்கணும். எதுவுமே வந்து விவாதிக்கப்படலை, பெரிய அளவில் பேசப்படலை. அந்த இதை மடைமாற்றுவதற்காக தான் நேற்று வந்து மத்திய மந்திரியோட அந்த உருவ பொம்மையை தமிழ்நாடு முழுக்க இவர்கள் வந்து பரபரப்பாக எரிச்சு ஊடகம் முழுக்க அதுதான் மத்திய அமைச்சருடைய உருவ பொம்மை எரிப்புன்னு போயிட்டு இருக்கு. இன்றைக்கும் அதை ஒட்டி ஒரு போராட்டம் டெல்லியில் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக நடத்துகிறதா வந்து இருக்குது.
திரும்பவும் சொல்கிறேன், நாடாளுமன்ற உறுப்பினர்களை வந்து அநாகரிகமானவர்கள் ஏன் அதை சொன்ன வந்தார் அப்படின்னாக்கா, ஏற்கனவே மார்ச் மாதத்தில் 2024 கிட்ட வந்து கனிமொழி உள்ளிட்ட சிலர் கூட்டாக வந்து சந்தித்து இந்த PM ஸ்ரீ என்ற திட்டத்தை ஏற்றுக்கொள்வதாக வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அப்படியே யூட்டர்ன் அடிச்சு அதை வந்து எதிர்க்கக்கூடிய காரணம் என்னன்னு அவர் சொல்கிறாரு. அதை பற்றி விவாதம் வரும்போது தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. பிறகு வந்து அவர் திரும்ப பெற்றுக்கிறார். எப்படி இருந்தாலும் கூட தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களை, தமிழர்களை, குறிப்பாக அது நாடாளுமன்ற உறுப்பினர்களை சொன்னாலும் தமிழ்நாட்டு மக்களை சொன்னதாகத்தான் அர்த்தம். அந்த வார்த்தையை பயன்படுத்தியது தவறு. யாராக இருந்தாலும் அது வந்து ஏற்க முடியாது, கண்டிக்கக்கூடியது ஒன்று. அதுக்கு கண்டனம் பல தரப்புலேருந்து வந்திருக்குது. அவரும் அதை உணர்ந்து திரும்ப பெற்றுக்கிட்டார். அது வேற விஷயம். ஆக இது வந்து இப்படியான வார்த்தைகளை வந்து ஒன்றிய அரசு அதிகாரத்தில் இருக்கிற பேரில் மாநிலத்தின் மீது நீங்கள் எடுத்து கண்ட மாதிரி வீசிடக்கூடாதுன்றதையும் இந்த நேரத்தில் நம்ம உங்ககிட்ட தான் அதிகாரம் இருக்குது. இந்த அதிகாரம் தனக்கிட்ட இருக்குதுன்றதுக்காக பிற மாநிலத்தை பார்த்து நீங்கள் இப்படியான கேள்விகளை, அந்த உறுப்பினர்களை பார்த்து இப்படியான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது எந்த காலத்திலையுமே. ஏன்னா அது நாடு வந்து உங்களுக்கு மட்டுமே இல்லை, ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய பங்களிப்பும் இருக்குது. உங்களுக்கு அதில் ஒரு பதவி கிடைச்சிருக்கு, மந்திரி பதவின்னு, அவ்வளோதான். அது பதவி இல்லைன்னா நாளைக்கு நீங்களும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு மாநிலத்தினோட பிரதிநிதி, அவ்வளவுதான். நீங்கள் அதை உங்களுக்கு மட்டும் ஏதோ வானளாவிய அதிகாரம் வந்துருச்சுன்றதுக்காக அந்த வார்த்தை பிரயோகம் வந்துட்டு இப்படியாக கடுமையாக இருக்கக்கூடாது. அதில் வந்து நம்ம கண்டிக்கிறோம். அதே நேரத்தில் திமுகவுடைய இந்த நாடகம் இருக்குது. இந்த நாடகம் எதுக்காக தான்? எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிற மாதிரி ஊந்து பிறண்டு பெரிய காப்பரா பண்ணுவாங்க, கலவரம் பண்ணுவாங்க. இப்படி வந்து எதுனா நம்பணும் மக்கள், நாங்கள் வந்து ஒன்றிய அரசை எதிர்க்கிறோம். தேர்தல் நெருங்குது. முன்னாடி வந்து இந்த நீட் தேர்வு இருந்தது, அனிதாவுடைய மரணம் இருந்தது, அதை காமிச்சு அதை தூக்கி பிடிச்சி ஊர் முழுக்க சுற்றி ஓட்டு வாங்கிட்டு இப்போ எதுவும் இல்லை, நம்ப மாட்டாங்க சொன்னால். அது வேற விஷயம். என்னடா பண்ணுறது? முன்மொழி கொள்கை இது எப்படிப்பட்டது தெரியுமா? இப்படியான தியாகம் தெரியுமா? இது எப்படி நாங்கள் விட்டு கொடுத்துட முடியும்? இந்த வரலாறு தெரியுமான்னு. ஆனால் உண்மையிலே இந்த வரலாறை கொண்டு போயிட்டு நீங்கள் கீழ் மக்கள் மத்தியில் வந்துட்டு அது என்னங்க இந்திய எதிர்ப்பு போர் என்னங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 90% இளைஞர்களுக்கு தெரியல. 10% தெரியுதானே? அது கூட இல்லை. அந்த 10% ஒரு சிலருக்கு வரலாறு தெரிகிறது, மீதி யாருக்கும் கிடையாது. ஏதாவது போராட்டம் நடந்தது எதிர்த்து அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல வராங்க. இந்த நிலையில தான் நீங்கள் தமிழ்நாட்டுடைய இளைய தலைமுறையை இன்னைக்கு நீங்கள் வச்சுட்டு இருக்கிறீங்க. ஏன் ஒரு 40 வயசுக்கு மேலே 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இது பல பேருக்கும் தெரியல. அப்புறம் எங்கிறது இளைஞர்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த இந்திய எதிர்ப்புன்ற போர், அதனால் விளைந்த அந்த விளைவுகள், அதனால இருந்த உயிர் தியாகங்கள், ஆயிரக்கணக்கான பட்டியல் இந்த பேர் இருக்குது. ஆனால் அரசு தரப்பில் ஒரு 400க்கு மேற்பட்டவர்கள் அப்படின்னு தான் சொல்ல வராங்க. இராணுவம் வந்து சுட்டு கொன்னதுங்க. இந்த மொழிக்காக போராட்டம், இந்தியை திணித்த போது வேண்டாம் என்று எதிர்த்தவர்கள். இதெல்லாம் நீங்கள் பாடத்திட்டத்தில் வந்து வச்சிருக்கணும். இப்படியாக இந்த ஊரில் இன்னார் வந்து இப்படியாக தியாகம் பண்ணியிருக்கிறார், இப்படி இந்த ஊரில் மிக பெருமளவில் சுட்டு கொல்லப்பட்டார்கள், இந்த ஊரில் வந்து குருவி சுடுற மாதிரி சுட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருந்துட்டு இருந்தாங்க. இந்த வரலாறுலாம் நீங்கள் பதிவு பண்ணி வச்சிருக்கணும் பாட புத்தகத்தில். அதை விட்டு முந்தா நாள் இறந்து போன முதலமைச்சர் கருணாநிதியை கொண்டு வந்து பாடத்திட்டத்தில் வச்சுட்டு அதை என் பிள்ளைங்க படிக்கணும்னு வேற ஒரு நீங்கள் திணிக்கிற திணிப்பு இருக்குல்ல. எப்படி இந்தி திணிக்கக்கூடாதுன்னு ஒரு போராட்டம் நியாயமானதோ அது போல் உங்களுடைய இந்த திராவிட திணிப்பு இருக்குதுல்ல, வரலாற்று மறைப்பு இருக்குதுல்ல, இதெல்லாம் எந்த விதத்தில் சேர்த்துக்கிறதுன்னு தெரியல. அவர் ஒரு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் சரி இருந்திருக்கிறாரு, ஒரு முன்னோடியானவர், சாணிக்கத்தானம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, எல்லாம் கரெக்டாக மறுக்கலை. தமிழுக்கு, தமிழ் மொழியை அவர் எப்படி வச்சுட்டு போனார்ன்றதை நீங்கள் பார்க்கணும். அவர் தமிழ் அறிஞராக இருக்கலாம், முத்தமிழுக்கு அவர் தான் அறிஞராக இருக்கலாம், செம்மொழி மாநாடு நடத்திருக்கலாம், செம்மொழி மாநாட்டில் என்ன கூத்தடிச்சாருன்றதும் பார்த்துருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் இந்த தமிழ் கட்டமைப்பு எப்படி சீர்குலைச்சிட்டு போனார்ன்ற வரலாறுலாம் இருக்குது. அவரை கொண்டு வந்து தமிழ் மொழி பாடத்திட்டத்தில் உடனே வச்சுட்டீங்க. ஏன்னா உங்கள் அப்பா மக்கள்லாம் படித்தாகணும், அவர் தான் இதை கொண்டு வந்தார் போனார்னு ஸ்டிக்கர் ஒட்டுற அரசியல்லாம் அதுக்குள்ளாக இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு பாடத்திட்டத்தை வச்சுட்டப்ப இந்த மொழிக்காக தியாகம் பண்ணவருடைய அந்த பாடம் எங்கே இருக்குது, எதில் நீங்கள் வச்சுருக்கீங்க? ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பள்ளி கல்லூரியிலிருந்து இதை பாடத்திட்டமாக எல்லா பிள்ளைகளுக்காக நீங்கள் வச்சுருக்கணும் ஒரு பாடமாக. இது இந்த அரசு செய்ய தவறிச்சு. இவ்வளோ குளறுபடிகளை நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த மும்மொழிக்காக நாங்கள் போராடுகிறோம், ஒன்றிய அரசை எதிர்த்து போராடுகிறோம், மத்திய அரசை எதிர்த்து போராடுறோம், இதை பாரு நாங்கள் வந்து மத்திய மந்திரியுடைய உருவ பொம்மையை கொளுத்துட்டுன்னு ஒரு நாடகம் ஆடுறீங்க. இப்போவும் சொல்கிறேன், உங்களுக்குள்ளார ஒரு ரகசிய கூட்டு இருந்துக்கிட்டே இருக்குது பாரதிய ஜனதா கட்சிக்கு. உங்களுக்கு நான் இங்கே அடிக்கிற மாதிரி அடிங்க, நாங்கள் அழுகுற மாதிரி அழுகுறோம், ரெண்டு பேரும் பின்னாடி கை கோத்துக்குவோம். அது திரும்ப பல முறை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அதுக்கு காரணம் அவ்வளோ மோசமான ஊழல் முறைகேடுங்க இங்கே நடந்துகிட்டு இருக்குது. ஒரு முறையை ரெய்டு அடிச்சு பிடிச்சிட்டு இருக்குது. உங்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலையே திமுகவுடைய ஃபைல்னு ஊழலை பட்டியல் எடுத்து வெளியில் எடுத்துக்கிறாரு. எதன் மேலேயும் ஒரு அப்படி கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்குது. கேட்டால் நடக்கும், இங்கே நடக்கும்ன்றீங்க. ஆனால் ரகசியத்தில் உங்களுக்குள்ள ஒரு உடன்பாடு இருந்துக்கிட்டு மத்திய அரசுடைய எல்லா திட்டங்களையும் நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் வரீங்க. இந்த மும்மொழி மட்டும் எதுக்கு நீங்கள் பெரிய அளவில் சிண்டு முடிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு தெரியல. இது கூட மத்திய மந்திரி சொல்கிறாரு 2024 வந்து ஒப்புக்கிட்டாங்க, இப்போ திடீர்னு பல்ட் அடிக்கிறாங்கன்னா தேர்தல் நெருங்குது, அதனால தான் காரணம். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
இப்போ இந்த டாஸ்மாக் மதுபான கடை ஊழல் இருக்குல்ல, இத்தனை லட்சம் கோடி வந்து சாதாரணமாக 100 கோடி 50 கோடி எல்லாம் பல வழக்குகளை சிக்கி பெரிய சிக்கலாக இருக்குது. அது வருமான ஏய்ப்புன்றது ஒரு பக்கம், அது அந்நிய செலாவணியாக அந்த மோசடி பண்ணதில் ஒரு பக்கம் இதெல்லாம் வருதுன்றதுக்காக தான் மத்திய அரசு இதுக்குள்ளே வருது. கிட்டத்தட்ட இவ்வளவு பணங்கள் இதில் வந்து சுரண்டப்பட்டிருக்கலாம். எப்படி உங்களுக்கு அமைச்சர் பொன்முடி கணக்கெடுத்து சுமாராக இத்தனை கோடி பணம் வந்துட்டு இந்த மண் எடுக்கிறதுல வந்து அரசுக்கு இழப்புன்னு போட்டு இப்போ வழக்கு போட்டு வச்சிருக்குது. அதை விட கூடுதலான கனமிக்கது இந்த வழக்கு. மத்திய ஒரு மந்திரி இருக்கிறாரு செந்தில் பாலாஜி, அது அவருக்கு மட்டும் போச்சா அந்த பணம், மேலிடத்துக்கும் போச்சா அப்படின்றதையும் பார்க்கணும். இப்போ இவ்வளவு பணங்களை அந்த சாராயத்திலேருந்து எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க தேர்தலில் வந்து விருப்பம் போல செலவு பண்ணிட்டு போகிறவங்க வரவங்க எது உண்டியல் குலுக்கி நிதியை திரட்டி அரசியல் பண்ணாங்கன்னா திரள் நிதி கட்சி உங்களை மாதிரி டாஸ்மார்க்கில் அப்படியே கொலையாக உருவி கோடி கோடியாக வச்சுக்கிட்டு எலெக்ஷன் வேலையை பார்க்கணும்னு சொல்ல வரீங்களா தெரியல. ஊர் தாலியல் எல்லாமே அறுத்துட்டு, நான் சொல்லலை, சகோதரி கனிமொழி தான் சொன்னாங்க, எத்தனை பெண்களுடைய தாலியை அறுத்து கொண்டு இருக்கிறார்கள் தெரியுமா, அங்கே எத்தனை பறிக்கப்படுகிறது தெரியுமா அப்படின்லாம் பேசுனாங்க. அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் திரும்பவும். அதனால் அநாகரிகமாக நாம பேசலை. இந்த மாதிரி வந்து அறுக்கப்பட்ட அந்த பணத்தை நீங்கள் வச்சுக்கிட்டு, ஊர் தாலியை அறுத்து அந்த பணத்தை கோடி கோடியாக வச்சுக்கிட்டு அதில் தேர்தல் வேலையை பார்த்துக்கிட்டு மக்கள் இடத்துல நிதியை கரட்டி காசை பிச்சை எடுத்து வாங்குற அந்த கட்சியை பார்த்து திரள் நிதி கட்சின்னு சொல்றீங்கன்னா நீங்க எப்படிப்பட்டவர்களாக இருப்பீங்க? எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னாக்கா, ஒரு நாடகம் நடக்குது இங்க. மக்கள் அதை வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒன்றிய அரசை இவர்கள் எதிர்ப்பாதாக நாங்கள் மட்டுமே தான் எதிர்க்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு. இதில் இந்த மாநில உரிமை, இந்த மொழி கொள்கை இதெல்லாம் வந்து சேர்ந்துடுதா? இப்போ நாமளும் அதை சேர்ந்து நியாயம்தான் பேச வேண்டியது இருக்கு. எதை எப்படியான விடயத்தை இந்த திமுக எடுக்குன்றதை பாருங்க. எப்படி 65 இந்த இந்தி எதிர்ப்பு மாணவருடைய போராட்டத்துக்குள்ள நுழைஞ்சிக்கிட்டு அதை நாங்கள் தான் வழி நடத்துறோன்ற மாதிரிலாம் சொல்லி கடைசி அது அண்ணாவுக்கும் உடன்பாடு இல்லாததில் ஒரு பின் வாங்கினாலும் பெரியார் நேரடியாக எதிர்த்தாருன்றதெல்லாம் வரலாறு இருக்குது. ஆனால் இங்கே வந்து இப்போ திரும்ப மும்மொழி கொள்கை இது வந்து தமிழ்நாட்டுக்கு எல்லாம் இதில் என்ன சொல்லுது, இந்த பிஎம்ஸ்டி திட்டம் அப்படின்றத கிட்டத்தட்ட வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து ஒரு மாடல் பள்ளியாக அறிவிக்கணும். ஒரு மாநிலத்தில் விருப்பப்படுறவங்க நீங்கள் மத்திய அரசினுடைய இந்த திட்டத்தின் கீழே இயங்கக்கூடிய பள்ளிக்கு நீங்கள் வந்து அனுமதிக்கணும், நீங்கள் விண்ணப்பிக்கணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மத்திய அரசு மொத்தம் 18,122 பள்ளிகளை வந்து தேர்வு செய்திருக்குது. விருப்பம் தெரிவிக்கிற பள்ளி கலெக்ட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். அது மாநில அரசு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தரப்பிரதேசத்துலேருந்து 1710, ஆந்திராவில் 855 பள்ளிகள், மகாராஷ்டிரத்தில் 827 பள்ளிகள், பீகாரில் 804 பள்ளிகள், மத்திய பிரதேசத்தில் 693 பள்ளிகள். இவங்கெல்லாம் விருப்பப்பட்டு இந்த ஸ்கீமில் நாங்கள் சேர்றோன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன அப்படின்னு புரியல. ஒரு மாநிலத்திலேருந்து இத்தனை பள்ளிகள் அந்த ஸ்கீமில் சேர்ந்து அதுலேருந்து நிதியை வாங்கி ஒரு மாடர்ன் பள்ளியாக வந்து உருவாகிறது அப்படின்ற மாதிரி கொண்டுட்டு வராங்க. இதுலேயே பெரிய குழப்பம் இருக்குது. இப்போ இன்னைக்கு ஒன்று சொல்கிறாங்க, புதிய கல்விக் கொள்கை இருக்குதுல்ல, அதையும் விவாதிக்கணும் அப்படின்னு திமுக சார்பாக ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. புதிய கல்விக் கொள்கை வேறு, அதில் இது ஒரு பகுதி அப்படின்றது ஒரு குழப்பம் இருக்குது. இவ்வளோ குழப்பத்துக்கு மத்தியில் இந்த மும்மொழி கொள்கை இந்த மாதிரி விருப்பப்பட்டு தேர்வாகிற பள்ளிகளுக்கு மட்டுமே அல்ல எல்லா பள்ளிகளுக்கும் கொண்டு வந்து திணிக்கப்படுமா அந்த கேள்வியே அதில் ஒரு குழப்பமாக இருக்குது. இதை பற்றிலாம் மக்கள்கிட்ட தெளிவாக பிரச்சாரத்தை பண்ணி மக்கள்கிட்ட புரிய வைக்காமல் இதை வந்து நீங்கள் ஒட்டுமொத்தமாக வந்து நாங்கள் எதிர்க்கிறோம், இந்திய எல்லா பள்ளிகளிலும் கொண்டு வந்து சேர்த்துறோம், இந்திய ஆதிக்க மொழியை இப்படி விரிவாக்கப்படும். ஆக அப்படிலாம் கொண்டு வந்தாலும் கூட ஒன்றிய அரசுக்கு ஒரு பெரிய கனவு, இந்த நாடு முழுக்க அது வந்து RSS ஒரு திட்டம், நாடு முழுக்க வந்துட்டு ஒரே மொழி தான் இருக்கணும். அது ஒரு காலமும் நடக்காது, எந்த காலத்துலையும் தமிழை வந்து விட்டு கொடுத்துட மாட்டாங்க அப்படின்றதுக்கு பல வரலாறுலாம் இருக்குது. அதே மாதிரி எல்லா மாநிலத்திலும் அவங்களுடைய மொழிகள், சில மாநிலங்கள் தெரியாமல் அவங்களுடைய தாய்மொழியை இழந்துக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அது பல மாநிலங்கள் இப்போ உணர தொடங்கி இருக்கிறது தமிழ்நாட்டை பார்த்துட்டு. இதெல்லாம் ஏற்புடையது தான். எதிர்ப்பு என்பது ஏற்புடையது, திணிப்பு இருக்கக்கூடாது. ஆனால் எப்படிப்பட்ட அரசியலாக இது மாறணுன்றதுல தெளிவாக இருக்கணும். இதை ஒன்று மட்டுமே நீங்கள் எடுத்துட்டு மற்ற மத்திய அரசுடைய எல்லா திட்டத்தையும் உள்ள கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அதுக்கு தொட போகிற வேலையை நீங்கள் செய்யக்கூடாது. இந்த புதிய கல்விக் கொள்கையில் இந்த PMST என்ற திட்டம் எதற்காக, எத்தனை பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டில் வந்து விருப்பப்பட்டு அப்ளை பண்ண போது, அரசு பள்ளிகள் எல்லாமே இது வருமா, அரசு பள்ளிகள் எல்லாமே இது தேர்வு எடுத்து அதுக்கு நிதியை ஒதுக்குவாங்களா? மொத்தமே 18,000 கோடிக்கு மேலே இருக்கிறாங்க, மாநிலம் முழுக்க ஒதுக்குறாங்க. இந்த திட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வரும்? இப்போ எங்களுக்கு கல்விக்கான நிதியை நீங்கள் ஒதுக்கலை அப்படின்னா அது வந்து எந்த நிதி? அது ஒவ்வொரு முறையும் மாநில அரசுக்கு மத்திய அரசு ஒதுக்கக்கூடிய நிதி, கல்விக்கான நிதி, அந்த தொகையை வந்து நிறுத்தி வச்சுட்டு, காரணம் இந்த PMST திட்டத்தை நீங்கள் ஏற்கலை, அதனால நாங்கள் நிறுத்தி வச்சுட்டு இருக்கிறோன்றது தப்பு. அது ஒரு அகம்பாவத்துடைய உச்சம். நாங்கள் வந்து நிரந்தரமாக 10 ஆண்டுகளை தாண்டி 15வது ஆண்டுகளை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறோம்.
இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் நாங்களே தான் இருப்பன்ற நினப்பில் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி வந்திருக்குது. உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குதுன்றதுக்காக நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஏற்கணும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கணும் அப்படின்றது நீங்கள் ஒரு திணிப்பு செய்யக்கூடாது. அது ஒரு காலகட்டத்தில் எப்படி தமிழ்நாடு 65 வந்து எதிர்த்ததோ அந்த மாதிரி எல்லா மாநிலங்களும் நாளைக்கு சேர்ந்து உங்களை தூக்கி தூரப்ப வேண்டிய ஒரு நேரம் வரும். நீங்களாக காங்கிரஸுக்கு வழிவகுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. காங்கிரஸ் கட்சி இத்தனை ஆண்டு காலமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, பிற மொழியினுடைய அந்த கலை பண்பாடு இருக்குதுல்ல, அதில் தலையிடாது அதிகமாக. மொழி கலாச்சாரம் பண்பாடு இதில் வந்து அவ்வளோ விலை கண்டுங்கானாமல் விலகி இருக்கும். அது ஏற்கனவே ஒரு முறை சூடு பட்டு இருக்குது, தூக்கி எரிஞ்சாங்க, அதோட சரி வீழ்த்துனாங்க. அப்படியான ஒரு நிலைக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்துடக்கூடாதுன்னு இந்த நேரத்தில் நம்ம சொல்ல வரோம். அது நீங்களே ஆண்டுகிட்டு இருங்க, இன்னொரு 100 ஆண்டு ஆளுங்க, ஆனால் எங்களை மிதிக்காமல் நீங்கள் ஆண்டுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு காங்கிரஸாக நீங்கள் அவதாரம் எடுக்கிறீங்க. இப்போ காங்கிரஸ் பல மாநிலங்களில் கரைஞ்சிக்கிட்டு இருக்க காரணம் இப்படி தான், நிறைய குளறுபடிகள் செய்தது. அப்படியான ஒரு குளறுபடிகள் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குன்ற நினப்பில் வந்து திணிச்சுக்கிட்டு இதை நீ ஏற்கணும் அப்போ தான் நிதி, இதை நீ செய்யணும் அப்போ தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்றது இனி ஒரு காலத்தில் சொல்லாதீங்க, செய்யாதீங்க அப்படின்னு தான் இருக்குது. கடைசியாக ஒரு வார்த்தை, அவர் ஒரு வார்த்தையை சொன்னார்ல, அந்த மாதிரி அநாகரிகமானவர்கள். அதுக்கு சகோதரர் அண்ணாமலை சொல்கிறாரு, சொன்னதில் என்ன தப்பு இருக்குதுன்றாரு. அது எப்படின்னு தெரியல. அவர் ஒரு வேளை அநாகரிகமானவராக இருக்கலாம். திமுக எம்பிகளும் சார்ந்த பிரதிநிதிகள் மக்கள் வாக்கு அளித்து தேர்ந்தெடுத்து அனுப்புகிறாங்கல்ல, எல்லோரும் அது எல்லாருக்கும் தான் பொருந்தும். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கே மத்தியில் சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அது அவருக்கு மட்டுமே கிடையாது, அவர்களுக்கு மட்டுமே கிடையாது, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் சேர்ந்த வார்த்தை தான் அது. அப்படி அவர் நியாயப்படுத்தி பேசக்கூடாது என்ற இந்த வார்த்தையும் நம்ம இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.